வணக்கம். நீங்கள் கோர்ட் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ரிசல்ட் கன்ஃபார்மாக வரத்தான் போகுது. வராமல் ஏமாற்றலாம் மாட்டாங்க. இது ரிசல்ட் எப்போ வேணால் வரலாம். நம்ம ஹை மார்க் எடுத்தவங்க, எனக்கு இன்டர்வியூ போகணுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, இன்டர்வியூக்கு தயாராவது எப்படி, எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா 30 மார்க் இன்டர்வியூ, அது 8th கிரேட் இருந்தாலும் சரி, 10th லெவல் இருந்தாலும் சரி, இன்டர்வியூக்கு 30 மார்க் தயாராகிருக்கணும். இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் தயாராகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் பண்ண தொடங்கியிருக்கணும். அது என்னென்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது. எப்போ எத்தனை பேர் ஹை மார்க் எடுத்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, கண்டிப்பாக கோர்ட்டு வேலைக்கு போகணும், இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு பதில் தெரியுதான்னு முதல்ல பாருங்கள். இஸ்ரோவோட புதிய தலைவர் யார்? சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரீசெண்டாக மாறியிருக்காங்க, அவரோட பேர் என்ன? சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பேர் என்ன? புதுச்சேரி முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாரும் சொல்லிடுவீங்க, பக்கத்து அண்டை மாநில யூனியன் பிரதேசமான புதுச்சேரி முதலமைச்சர் யார்? அதே போல் கேரளா முதல்வர் யார்? கர்நாடகா முதல்வர் யார்? தெலுங்கானாவில் யார் முதல்வராக இருக்கா? ஆந்திராவில் யார் முதல்வராக இருக்கா? இதில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு பாருங்கள். ஓகேங்களா? அதே போல் இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குது? இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குது? அப்புறம் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது? எத்தனை மாநகராட்சி இருக்குது? இதுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறீங்க? சரிங்களா? அப்போ இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் டே டு டே நியூஸ் பேப்பர் வாய்ஸால் மட்டுமே தான் இதற்காக பதில் சொல்ல முடியும். இப்போ இன்டர்வியூக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா, அவங்க நேற்று நடந்த நிகழ்வில் கூட உங்கள்கிட்ட இன்டர்வியூ கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் 6 மந்த் அப்படி கிடையாது, லாஸ்ட் நைட்டு என்ன நடந்தது கூட உங்களுக்கு காலையில் இன்டர்வியூவில் கேட்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் கோர்ட் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிகப்படியான உங்களுக்கு ஒரு வெளி உலக தொடர்பு, ஏன்னா நீங்கள் நீதிமன்ற பணிக்கு போகிறீங்க. வெளி உலக தொடர்பு எப்படி இருக்குது, உங்கள் நாலேஜ் என்ன இருக்குது, அதுதான் ரொம்ப சோதிப்பாங்க. அப்போ நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் வாய்ஸால் மட்டும்தான், இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காக மட்டும் இல்லை, வேறு எந்த போட்டித் தேர்வுக்குமே இது ரொம்ப நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றிலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு, அதுலேயே ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் வந்துடுது. என்ன திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? இப்போ மதுரையில் மக்கள் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கலாம். அதற்கு எல்லாமே நீங்கள் செய்தித்தாள் வாய்ஸால் மட்டுமே தான் பதில் சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ இப்போ இந்த கேள்விகளுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்னிலேருந்தே செய்தித்தாளை படிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எனக்கு அரசு வேலை தான் வேணும்னா செய்தித்தாள் தினசரி படிக்கிறது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் தனித்தனியாக ஒரு காசு கட்டினா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவாங்கன்னா, நீங்களும் உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷனாக டெய்லி நியூஸ் பேப்பர் வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்கள் வாழ்க்கைக்கும் ரொம்ப பயனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதாவது தமிழக அமைச்சர்கள் லிஸ்ட்டுலாம் நீங்கள் மனப்படமாக கேட்டு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், தமிழக சட்டத்துறை அமைச்சர் யார்? தெரிஞ்சவங்க நான் கேட்குற கேள்விக்கு எத்தனை பேருக்கு பதில் தெரிஞ்சது, அதையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற கேள்வி நான் ஒரு தொகுத்து வச்சுருக்கேன், அதுக்கு கேள்வியும் பதிலுமா சொல்லிடுறேன். இனிமேல் தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்க போகுது. ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற வேலையாக தான் அவங்க சொல்ல போகிறாங்க, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம அப்பியரன்ஸ் இருக்கணும், ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இனிமேல் வரப்புங்கிற காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான கிளாஸுக்கு போகலாம். இஸ்ரோவோட புதிய தலைவராக தமிழ்நாட்டை, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திரு வி. நாராயணன் அவர்கள் மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் இப்போதைக்கு இருக்காங்கன்னா, திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் இப்போ இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஒய் சந்திரசூட் அவர்கள் இருந்தாங்க. இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியான கே.ஆர். ஸ்ரீராம் அவர்கள் இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதி கே.ஆர். ஸ்ரீராம். புதுச்சேரி மாநிலத்தின் முதல்வர் யார்? நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? புதுச்சேரியோட முதல்வர், ஏன்னா நம்ம அண்டை பக்கத்தில் இருக்குது, அதனால் அவர் பேர் திரு என். ரங்கசாமி. கவர்னருக்கு பேர் என்னென்னா, முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா திரு கைலாசநாதன் அவர்கள் இருக்காங்க. கேரளா முதல்வர் யார் அப்படின்னா திரு பினராயி விஜயன். கேரளா கவர்னர் பேர் திரு ஆரிஃப் முகமது கான். கேரளாவோட கவர்னர் பேர் பார்த்தீங்கன்னா
ஆரிஃப் முகமது கான். கர்நாடக முதல்வர் பேர் தெரியுமா? எத்தனை பேர் தெரியல? சித்தராமையா அவர்கள். கர்நாடக கவர்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவர்சந்த் கெலாட். ஓகேவா? கர்நாடக கவர்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவர்சந்த் கெலாட். தெலுங்கானா முதல்வர் வந்து அனுமூல ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானாவில் முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பதவியேற்றிருக்காங்க, அனுமூல ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானா கவர்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஷ்ணுதேவ் வர்மா. தெலுங்கானா கவர்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா. ஆந்திர முதல்வர் யாருன்னா தற்போதைய முதல்வர் வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஆந்திர கவர்னர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் நாசிர். ஆந்திரா கவர்னர் பேர் வந்து அப்துல் நாசிர். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்டை மாநிலங்களோட முதல்வர் நேமு, கவர்னர் நேம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் போட்டி தேர்வுக்குனாலும் சரி, நம்மளுடைய இன்டர்வியூக்குனாலும் சரி, இந்த ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த காணொலி. ஸோ இனிமேல் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ பேஸ் கொஷின்ஸ் வரப்போகுது. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்மகிட்ட நோட்ஸ் வாங்கிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்றைக்கெல்லாம் நம்ம வீடியோ பண்ணுறோமோ அதோட பிடிஎஃப் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு ஃப்ரீ கிளாஸஸே பண்ணுறோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.